ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுட சுட மட்டன் குழம்பு சாப்பிட்டது தான். அதை வந்து இங்கே நானும் மாமாவும் போயிட்டு வாங்கிக்கிட்டு வந்தோம். அதை தான் எவ்வளோ த்ரில்லராக வந்து அந்த மட்டன் குழம்பு வீடியோ போயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் ஓவர் வந்து மாமா தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, பட் அவங்க பேர் எனக்கு தெரியல, சாரிங்க. எடுத்து வச்ச ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட்டை வேறு டிலீட் பண்ணியாச்சு. அதனால் சப்போஸ் ராதாவுடைய மொபைலில் இருந்ததுன்னா நம்ம பார்த்து சொல்லிடலாம். என் சேனலில் சொல்ல தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. அதனால தான் அக்கா சேனலுக்கு வந்தேன். பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மாமா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துலேயும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ எடுத்தாங்க. அதனால் வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், பாருங்கள். நாங்களே போயிட்டு இங்கே வந்து மட்டன் வந்து கம்மியாக இருக்குது ரேட்டு. 700 720 தான் இங்கே வந்து மட்டனு. நம்ம ஊரில் வந்து மட்டன் 1000 கிலோ. ஆனால் இங்கே ரொம்ப கம்மி. நாளைக்கு என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே விஷ் பண்ணுங்க. நேம் முனியப்பன். முனியப்பன். ஹாய் முனியப்பன், ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு யார் யாருக்கெல்லாமே பிறந்த நாள் திருமண நாள் இருக்கும். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இன்னைக்கு யாருக்கெல்லாம் மேரேஜ் ஆனிவர்சரி இருக்கோ ஹாப்பி மேரேஜ் லைஃப் எல்லாருக்குமே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். வந்து நானும் மாமாவும் கிளம்பிட்டோங்க பாருங்கள். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். போயிட்டு நம்ம என்னென்ன வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு வரோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வண்டியில் தான் போகிறோம். சரிங்களா? வண்டி ஓட்ட தெரியாது எப்படி போய் சொல்கிறாரு பாரு. இந்த வண்டியில் என்ன ராதாவையும் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போனார். சரி, நம்ம போயிட்டு வந்துடலாம். போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளோ அழகாக பச்சை பசேர்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கே. ஆனால் எங்கள் ஊர் வந்து ரொம்ப முன்னாடி வந்தால் தான் வந்து இந்த மாதிரி இல்லை மாமா, இவ்வளோ அழகாக இருக்கும். எங்களது ரொம்ப கிராமம். ஆமாம், ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. வண்டியில் வந்து காற்று இல்லாததுனால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம். எங்கன்னா வந்து காற்று அடிக்கிறதுக்கு இடம் இருந்ததுன்னா நம்ம வந்து காற்று அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம போய்க்கலாம். அது ஒரு பில்டிங் தெரியுது பாருங்களா. இருங்களேன், நான் உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். அது வந்து இந்த ஊரில் வந்து பால் கம்பெனி. இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த பில்டிங் வந்து பால் கம்பெனி. இந்த ஊருக்கு பால் கம்பெனி. இது பாருங்க, போர்டு கூட இருக்கு பாருங்க. இது வந்து மாமாவுக்கு தெரியாது. ஆமா, ஆவின் இல்லை மாமா, இது ஆரோக்கியாவா. வண்டி வந்து மாமா ரொம்ப நல்லாவே ஓட்டுறாரு. ஆனால் நான் ஸ்கூட்டி கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப பயப்படுறேன் அவர்கிட்ட. ஏன் மாமா? ஆமாம், அது வந்து அந்த கம்ஃபர்டபுளாக எனக்கு அவர் உட்கார வச்சு ஓட்டினா இல்லையா, இல்லை எனக்கு இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ இதில் எவ்வளோ அழகாக நான் உட்காந்துட்டு போகிறேன். பட் ஆனால் ஸ்கூட்டியில் வந்து என்னால் அந்த மாதிரி உட்காந்துட்டே போக முடியாது. சாமி நீ வண்டியை கொடுத்துட்டு நான் ஓட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவேன் நான் ரொம்ப. ஆனால் இதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அழகாக உட்காந்துட்டு போகிறேன் நான். நம்ம போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வண்டிக்கு காற்றடிக்க போகிறோம். காற்று இல்லையா பஞ்சரா மாமா? மாமா வந்து காசு கொடுன்னு கேட்குறாரு. காற்றடிக்கிறது அவரு, காசு கொடுக்கறது நானா. Bạc có đàm không?
நம்ம வந்து எதுக்கு வந்தோமோ அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அங்கே போயிட்டு நம்ம வாங்க வேண்டியதை வாங்கலாம். உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் எதுக்கு வந்திருக்கோம். வாங்கியாச்சு. என்ன வாங்கியிருக்கோன்னா மட்டன் வாங்கியிருக்கோம். நம்ம கிலோ 1 கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். ஏன்னா எனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் நம்ம வீட்டில் வந்து வாங்கி செய்ய முடிய மாட்டேன்னுதா, அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சரி இங்கேயாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் மட்டன் வாங்கிறதுக்கு. பட் ஆனால் ராதாவுக்கு மாமாவுக்கு அரிக்கெலாம் வந்து சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது, ராதா வீட்லேயும் செய்ய முடியாது, நம்ம வீட்லேயும் செய்ய முடியாது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் என்ன பண்ணட்டும், எனக்கு இது பிடிக்கும், நான் சாப்பிட்றேன் இங்கே. பட் நம்ம ஊரோட சென்னையோட இங்கே ரேட்டு வந்து கம்மி சரிங்களா. அதனால் இங்கே நம்ம வந்து வாங்கியாச்சு. இப்போ போகிற வழியில் சப்போஸ் இன்கேஸ் மீன் இருந்ததுன்னா மீன் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேங்களா, வாங்க கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட்டில் அது கறி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மாமா வெத்தலை கேட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியும் மாமாவுக்கு வந்து வெத்தலைனா ரொம்ப பிடிக்கும்னு. அதுக்காக வெத்தலை வாங்கிட்டு ரொம்ப தாகம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் வாங்கினேன். ஏன்டா இந்த ஜூஸ் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இதுக்கு அடுத்தது ராதா வந்து லைனிங் வாங்கிட்டு வர சொன்னால். அடுத்தது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதா வந்து எப்போவுமே வாங்குகிற லைனிங் கடை தான் இது. இந்த கடைக்கு வந்து மேடம் வந்து லைனிங்கும் கஸ்டமருக்கு ஒருத்தவங்களுக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. பாவம் அவர் இப்போ தான் கடை எடுத்து வச்சுட்டு இருக்காரு. நம்ம வாங்கிட்டு கடையை எடுத்து ஏற கட்டினோடனே நம்ம வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். என்ன வாங்குற அப்படின்றத காமிக்கிறேன். ஏ கலர் நாய் இவர்கிட்ட தான் ராதா வந்து பெட்டு வாங்கினது. தேங்க்யூ, பாய். வாங்கியாச்சு. ஆசோ ஓ ஆசா ஃப்ரெண்ட்ஸ், மேடம் வந்து நான் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே சொன்னாங்க, நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் வந்து எல்லாத்தையும் கழட்டி வச்சிடுறேன் கைக்கு நாளா அப்படின்னாங்க. இங்கே வருங்க, வெங்காயம், இஞ்சி பூண்டு, இஞ்சி கம்மியாக போட்டுருக்க பாப்பா. ஆமாம், அதுக்கப்புறம் தக்காளி. என்னம்மா வெளியெல்லாம் உட்காந்துட்ட? அதனாலயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேடம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கட் பண்ணட்டும். மட்டன் கொட்டுவரமாக காட்டுறா பாரு மூஞ்சே. இங்கே வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி வாங்கினு வரலையான்னு கேட்டான். மாமா இல்லை, அங்கே இருந்தது, ஆனால் இதில் வந்து ஒரு இது வேற ஒருத்தவங்க வீட்டில் இருந்ததுன்னா. உனக்கு வெத்தலை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நல்லா இல்லை, கசக்குதுன்னு வேற என்னையே கம்ப்ளைண்ட் பண்ணின்னு வர. நீனு வர வழியெல்லாம் புலம்பிக்கினே வராரு ஃப்ரெண்ட்ஸ், வெத்தலை நல்லா இல்லை, வெத்தலை நல்லா இல்லைன்னு. இங்கே பாருங்க என்ன ராவடி பண்ணது பார்த்தீங்களா என்ன வாட்டமாக பறிச்சு. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? ஐடி. ஏய் ராதா, இங்க வேற இது வச்சிருக்கேன், வந்து மேல உட்காந்துங்குது ராதா. பாருங்க, அதுக்கு வந்து தக்காளி பழத்தை எடுத்து கொடுத்துன்னு வா நீங்கிறாங்க. ஆசினே आंबो कैसा है?
அம்மா வந்து மட்டனுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. இங்கே வந்து வந்து மட்டனை வந்து இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வானலில் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து குக்கரில் விசில் விடுவாங்க. அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறாங்களா? டிஃப்ரெண்டானா அங்கேயே வச்சு அங்கேயே வைக்க. என்ன ஒரு புத்திசாலித்தானோ. இங்கே வச்சாலும் குக்கரில் தானே வைக்க போகிறாங்க. குக்கரில் அடுப்பில் வைக்கலாமா? ஏன் கடுப்புரும்ல. குக்கரில் உண்மையாக வைக்க மாட்டோம். குக்கரில் வைக்கலையா இந்த வாட்டி? சரி. ஐயோ முடியல. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. வெத்தலை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் ஆனால் அந்த வெத்தலையை விடாமல் சாப்பிட்றாரு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா செய்யிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கொடுத்துட்டு நிற்பேன். பாருங்க, இப்போ வந்து மட்டன் மாமியார் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஃபுல்லாக மாமா தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, உடம்பு சரியில்லை. மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் வேற என்ன சொல்றது? ஓ சரி ஒரே செகண்ட். இப்போ பாருங்க எல்லாம் சூடாக போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சூடாகுது. கட்டாடு உறுப்பு செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டம் தெரிஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்கெல்லாம் பொரிச்சு வச்சுக்கிறாங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் கொஞ்சம் விதக்கட்டும். அதெல்லாம் திருடி பண்ணி எடுத்துட்டு போகிறாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அம்மா வந்து பச்சை மிளகாய் திருடுறாரு. அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. வட்டம் பார்ப்போம். உங்கள் சத்தமாக அது பாருங்க. பச்சை மிளகாய் திருடி எடுத்துன்னு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே எங்களோட ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. கொஞ்சமாக இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஆகினதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். பிரியாணி எல்லாம் போட்டாங்க. மசாலா கொஞ்சம் நல்லபடி ஆகட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். பிரியாணியில் போடுறது அதை போடுறாங்க. கட்டை மசாலா போட்டாங்க. கட்டை மசாலா இல்லை, பிரியாணி மசாலா, கட்டை மசாலா. அதுக்கப்புறம் வந்து இது என்னது, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். चिकन मसाला नहीं थी मम्मी एतरा चिकन धनिया मसाला चिकन मसाला है एतरा तो एटा पका जो मसाला इथरा अछि तू से मसाला नहीं जा धनिया मसाला तो अछि तो अल्प अल्प से तो अछि तो चित्र छबी गरम மிளகாத்தூள் ஆட் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாப்போம். அதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்றாங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள். வேற என்ன மசாலா இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அது என்ன மசாலான்னு எனக்கு தெரியல. এটা কোন মশলা সেটা মামি? এটা কি মশলা আছে পুরিঞ্জি কে জানতা আছে কোন সে লেখা আছে এ মামিக்கும் தெரியாது என்ன மசாலான்னு. সেটা কি মশলা? এটা মিটি মিটি মশলা। ஓகே. தனியா தூள்ன்றாங்க. ஆமாம் தனியா தூள் தான், அதுவும் ஆட் பண்ணிட்டாங்க. இது ஒரு மசாலா.
இது வந்து மசாலா மசாலா. இது வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மசாலா ஒரு அளவுக்கு ஆயிடுச்சு. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு நான் காமிக்கிறேன் அப்புறமா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கறி போட போகிறாங்க. ஃபுல்லாக நல்லபடியாக கிண்டி விட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருவாங்க. தெரியல, பார்ப்போம். மூடி வச்சதுக்கப்புறம் காட்டுறேன். பிடிச்சி வச்ச உருளைக்கிழங்கு அது கூட ஆட் பண்ணிட்டாங்க. அதை காமிக்கவே இல்லை. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுருவாங்க நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்டேக் ஆகுது, அது கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வேக விட்ருவாங்க நல்லபடியாக. வேகத்துக்கு அப்புறம் காட்டுறேன். வாங்க மட்டன் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பார்த்தீங்களா நல்லா இருக்கா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்ன மாமா, எப்படி மாமா இருக்குது குழம்பு? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்களா? சூப்பர் டேஸ்ட். ஆனால் உங்கள் வாயை மட்டும் காமிக்காதீங்க. வெத்தலை போட்டு 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 வாயை வந்து செவக்க வச்சு வச்சுருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டு காமிக்கிறோம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேடம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது. அது என்ன வேலை அப்படின்றதெல்லாம் அவங்க காட்டுவாங்க நாளைக்கு, அப்போ பாருங்கள். இப்போ வாங்க, இன்றைக்கி வீடியோ ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. சாரி, மன்னிச்சுக்கோங்க.